காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 400, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் மொத்த தொகையாக 529 கிடைக்கிறதெனில் வட்டி வீதம் கணக்கிடுகிறாங்க. கூட்டு வட்டி கணக்கிடுகிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அசல் 400, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் மொத்த தொகையாக 529 கிடைக்கிறதெனில் வட்டி வீதம் கணக்கிடுகிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 400 ரூபாய். அசல் 400, மொத்த தொகை 529. ஸோ 2 ஆண்டு சொன்னாங்களா, இது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுங்க. இது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஒருவேளை 2க்கு பதிலாக 3 வருஷம் சொன்னாங்களா கியூப் ரூட் எடுக்கணும். 3 வருஷம் சொன்னாங்களா கியூப் ரூட் எடுக்கணும். ஸோ இங்கே 2 ஆண்டு, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 400 ரூட்ல எடுத்துமா 20. அதே மாதிரி 529 ரூட்ல எடுத்துமா 23. அதாவது 23 × 23 529. நெக்ஸ்ட் இந்த 2க்கான டிஃபரன்ஸ் 23ல 20 போச்சுன்னா மீதி 3 வகுத்தல். எப்பவுமே அசலுக்கான ரேஷியோ 20 வகுத்தல்ல 20 இன்ட்டு வட்டி விதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. நெக்ஸ்ட் 100 20ஆல் கேன்சல் பண்ணால் 5 × 3 = 15%. ஸோ அப்போ அசல் 400 ஆனது 2 ஆண்டுகளுக்கு பிறகு 15% கூட்டு வட்டி விதத்தில் மொத்த தொகையாக 529 மாறும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 625 ஆனது 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விதத்தில் மொத்த தொகையாக 900 கிடைக்கிறதெனில் வட்டி விதம் கணக்கிடுகிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.